Hi friends, welcome to workshop. நம்ம இப்போ பார்க்குறது வந்து டீப் ஃப்ரிட்ஜு 325 லிட்டரு அந்த ரேஞ்ச் இருக்கும். இது செஸ்ட்டு ஃப்ரீசர்னு சொல்லலாம். இது வந்து பால் பேக்கெட் ஐஸ்கிரீமு சிக்கன் மட்டன் அந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் அது வந்து ஹெரிஸ்டேஜ் பால் கொடுக்குறது அவங்க. இது அதுக்கேற்ற மாதிரி வந்து டெம்பரேச்சர் வந்து அதாவது 5 இல்லை 7 அந்த டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து தெர்மாஸ்டாட்டர் கண்ட்ரோல் வந்து ப்ராப்ளம் என்னென்னா இன்னர் காயில் லீக்கு. ஆக்சுவலாக இன்னர் காயில் கூலிங் காயில் லீக் இருக்கலாம், இல்லைனா இன்னர் கண்டென்சர் லீக் இருக்கலாம். ஆனால் அது ஒன்றா தனித்தனியாக வந்து போட்டு ரெடி பண்ணுற டைம் இல்லைன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டுமே வந்து புதுசு போட்டுறோம். இன்னர் காயிலும் சுற்றுறோம், இன்னர் கண்டென்சரும் வந்து டம்மி பண்ணிவிட்டு அவுட்ரு கண்டென்சர் போடுறோம். அந்த 4 inch ஃபேனு கிட்ட இருக்கிறது மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து கண்டென்சரும் ஃபிட் பண்ணுறோம். நம்ம கேஸ் வந்து எதுவுமே கிடையாது, ஆனால் கம்ப்ரஸர் வந்து நல்லா இருக்குது. டெக்கம்சா சீரிஸ் கம்ப்ரஸர் இது. இதுக்கு வந்து ஒரு 13 மீட்ரு இல்லை 14 மீட்ரு வரைக்கும் பைப் ஆகும். அந்த பைப் மொத்தம் 1/4 பைப்பு உள்ளே நல்லா சுற்றிட்டு கிளாப் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேஸ்ட்டு எல்லாம் வச்சு பண்டிங் கொடுக்குறோம். இது வந்து இந்த உள்ளே வந்து ஃபங்கஸ் ஓவராக சேர்ந்து எங்கேயோ லீக் வந்துட்டுருக்குது. இது வந்து இதில் வந்து மோஸ்ட்லி வந்து ஐரன் பைப்பு தான் கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த ஷீட்டுக்கு பின்னாடி ஒட்டிகிட்ருக்கும் ஐரன் பைப்பு. அது எங்கேயாவது லீக்கு ப்ரெஷருக்கு இல்லைன்னா துருப்பிடிச்சு லீக் வந்துடும். இது வந்து இன்னொரு கண்டென்சர் வந்து டம்மி பண்ணிவிட்டு அவுட்டருக்கு ஒரு சின்ன கண்டென்சர் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு கண்டென்சர் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று ஃபிட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா அந்த ஃபேனுக்கு பக்கத்தில் இருக்கிறது இல்லாது எக்ஸ்ட்ரா அது கூட அட்டாச்சாக இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் கண்டென்சர் வந்து ஃபேன் கிட்டே இருக்கும். அதை வந்து ஹீட்டு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி இழுத்துட்டோம். அதுக்கப்புறம் பிற்பாடு வந்து இந்த கண்டென்சர் கிட்டே இருக்கும். நம்ம அந்த இதெல்லாம் எல்லாம் வெளியில் வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வந்து ஃபில்டருக்கு வரும். இதுக்கு மாம்பழம் நம்ம 180 லிட்டருக்கு யூஸ் பண்ணுற கண்டென்சர் வந்து சரியாக போயிடும். அதாவது ஆல்ரெடி நமக்கு இதில் இருக்கிறதுனால அந்த கண்டென்சர் நம்ம ஃபேன் பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வைக்கிறோம். இது வந்து ஒரு காயில், இது ஃபுல் காயில். இது 15 மீட்ரு இருக்கும். ஆக்சுவலாக நமக்கு இப்போ ஆகிறது வந்து மேக்ஸிமம்னா ஒரு 13 மீட்ரு இல்லை ஒரு 1/2 ஃபீட் அப்படி இப்படி இருக்கும். சரியாக போயிடும். 4 வருஷம் வந்து சுற்றுறோம். இது பால் பேக்கெட்டு கூல்ட்ரிங்க்ஸ் அந்த பர்பஸ்ன்றதுனால நம்ம வந்து 4 வருஷம் சுற்றுறோம். இன்கேஸ் இதுவே வந்து ஒரு சிக்கன் மட்டன் இல்லை ஐஸ்கிரீமு இல்லைனா ஃபுல் கூலிங் ஓவராக வேணும் அப்படின்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 வருஷம் கூட சுற்றினா கூட நல்லாயிருக்கும். நம்ம இதை வந்து நம்ம ஸ்டார்டிங் பைப்புக்கு அந்த இடத்துல ஹோல் போட்டிருக்கோம். இந்த பைப்பெல்லாம் பெண்டு பண்ணுறப்பெல்லாம் பார்த்து மெதுவாக பெண்டு பண்ணணும். அதிகமாக பெண்டு பண்ணணுன்னு என்ன ஆகுனா அந்த இடத்துல வந்து எங்கேயாவது கொஞ்சம் மடங்கிடும். அது என்ன ஆகுனா சீக்கிரம் லீக் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து பைப் சுற்றுறப்போ ஒரு இடத்துலையும் பெண்டு பண்ண இடத்துல நம்ம வந்து கிளாம்ப் வந்து போட்டோம்னா அது பைப் அங்கேயோட லாக் ஆகும். சுற்றி தட்டுறப்போ கொஞ்சம் பொறுமையாக தட்டணும். மாமலை வந்து ஐரன் சுற்றி இல்லாமல் இது நம்ம மர சுற்றி வச்சுட்டா இன்னும் பெட்ரு தாங்க. அது வந்து அடி வந்து ரொம்ப பலமாக இல்லாமல் கரெக்டாக வந்து அந்த பைப்பை வந்து பாண்டிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், பெண்டு இல்லாமல். இது ஸ்டார்டிங் கிளாம்ப்பு. நம்ம இந்த கிளாம்ப்பு வந்து நமக்கு ஹார்ட்வேர் ஷாப்பில் இந்த கிச்சன் அப்ளையன்ஸு ரெடி பண்ணுவாங்கள்ல, அந்த இதுக்கு வந்து இந்த கிளாம்ப் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டீல் கிளாம்ப் இது. கிச்சனில் நம்ம இந்த பாத்திரம்லாம் வைக்கிறதுக்காக நம்ம ட்ரா மாதிரி ஒரு செட் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. அந்த இடத்துல வந்து இந்த கிளாம்புங்க வந்து யூஸ் ஆகும். அது அப்படி சொல்லி கேட்டோன்னா தருவாங்க. இது ஆக்சுவலாக வந்து வெளியில் வந்து யூஸ் பண்ணுறது அந்த பர்பஸ். இந்த கிளாம்ப்பு ஸ்டீல் கிளாம்ப் வருது, நல்லாயிருக்கும், துருவெல்லாம் பிடிக்காது. நம்ம இப்போது போடுற ஸ்க்ரூ வேணால் துரு பிடிக்கலாம், அந்த கிளாம்ப் மட்டும் துரு பிடிக்கவே பிடிக்காது. இன்னும் பெட்டராக இருக்குன்னா அந்த ஸ்க்ரூ கூட நம்ம ஸ்டீல் ஸ்க்ரூ வாங்கி யூஸ் பண்ணலாம். நாங்கள் ஒரு 2-3 இயர்ஸாக நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ஸ்க்ரூ வந்து துருப்பிடிச்சு இந்த கிளாம்ப் விட்டுருச்சு அப்படின்னு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை.
இந்த பாக்ஸுக்கு வர 4 மூலையில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வந்து பெண்டு பண்ணணும். ஒரே வாட்டியும் நம்ம வந்து அப்படியே அமுக்கி பெண்டு பண்ணிட்டோம்னு சொல்லி பெண்டு பண்ணக்கூடாது. இதுக்கு பைப்பு பெண்டரு இது ரேஞ்சர் மாதிரி சின்னதாக இருக்கும், நம்ம அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 1/4 பைப்புக்கு அவ்வளோ தூரம் தேவையில்ல. 1/2 இன்ச் பைப்பு அந்த மாதிரி பெரிய பைப்புனா நம்ம அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கையிலே நல்லா பெண்ட் ஆகிடும். ஒருவேளை கேஜ் ஓவராக இருந்ததுன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இது வந்து நம்ம போடுறது வந்து மீடியம் கேஜு. மார்க்கெட்லன்னா ஒரு 1.7 1.65 வரைக்கும் வருது இது காயில் ரோல். அப்படி இப்படி பார்த்தோன்னா நம்ம இந்த பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கே செலவுன்னு பார்த்தோம்னா ஒரு 4500 வரைக்கும் ஆகிடும். கம்ப்ரஸர் அதோடது இருந்து நமக்கு 4500 ஆகும். இல்லை கம்ப்ரஸர் தனியாக நம்ம புதுசு போடுறோம் அப்படின்னா அது ஒரு 4,500 இல்லை 4300 400 அந்த மாதிரி வரும். கிட்டத்தட்ட 8,000-9,000 ரூபா செலவாயிடும் ஒரு டம்மி பாக்ஸை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா. எப்படியும் ஒரு பாக்ஸுக்கு நம்ம அந்த பைப்பெல்லாம் சுற்றி ஃபிட் பண்ணி வெளியில் எடுக்கணுன்னா இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட வந்து டைம் ஆகும். சுற்றி முடிச்சுட்டு அந்த பேஸ்ட்டெல்லாம் வைக்கணுன்னா நம்ம கலாய் ஷீட்டை விட அந்த அலுமினியம் ஷீட்டு வந்து நல்லா கூலிங் வந்து வரும், நல்லா ஸ்ப்ரெட் ஆகும்.
12 to 13 அந்த பாயிண்ட் வர லெவல் வைக்கிறோம் நம்ம. எல்லாம் பாயிண்ட் லெவல் வச்சுட்டு ஒரு